ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சரவணா. இன்னைக்கு பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சொட்டு பாசனத்துக்கு தாங்க நம்ம வந்துட்டு இன்னைக்கு மானி எடுக்க போகிறோம். அதை பற்றின ஒரு வீடியோ தான் இன்னைக்கு. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்துட்டு பக்கெட் மாற்றலாம். ஓகே, ஓகே அவ்வளோதாங்க. பக்கெட்டு மாற்றியாச்சு, பெரிய பக்கெட்டு இந்த பக்கெட்டுக்கு. இப்போ வந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 1.5 அடி ஆழம் சொல்லியிருக்கிறேங்க. 1.5 அடி ஆழம், 1.5 அடி அகலம். இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 இன்ச்சு பைப் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்குதாம்மா. அதனால் வந்துட்டு இடம் என்னமோ சின்னதான இடம் தாங்க. இந்த தென்னந்தோப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தென்னந்தோப்பில் பாதி இருந்தால் போதுன்னாங்க. பட் என்ன இங்கே ஒரு சிக்கலான விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கம்பி அவுத்துருங்க. சரி, நான் அங்கிருந்து வந்துடுறேங்க, அந்த கடைசியிலேருந்து வரேங்க. ஆக்சுவலாக இங்கே துணி காய போடுறதுக்கு கம்பி ஒன்று கட்டியிருக்கிறாங்க. வந்துட்டு அந்த சைடு அந்த கிணறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துலேருந்து வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அடையாளம் சொல்லியிருந்தாங்களே, இந்த வயலு தாங்க. இந்த கல் இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்து சென்ட்ரு, இங்கிருந்து அந்த கடைசியிலேருந்து இப்படி நேராக வந்து அப்படியே அங்கே அந்த கடைசியில் நேரு வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் இந்த தென்னைமரம் வரப்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த வரப்பு ஒட்டி அப்படியே ஒரு நேராக ஒரு லைன். அப்புறம் அந்த கிணத்துல இருந்து வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே டன். ஆக்சுவலாக ஒன் சைடாக நம்ம வந்துட்டு கேரேஜ் நிறுத்துறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு திருப்பி இந்த சைடு போகணும், இந்த பக்கம் நிறுத்திக்கலாம் கேரேஜ். அதான் வசதியாக இருக்கும், பொழுதுனுக்கு நிறுத்த தேவையில்லை. ஏன்னா அந்த பக்கம் தென்னந்தோப்பு இருக்குல்ல, அந்த தென்னை மரம் அந்த வரப்போட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு கேரேஜை நிறுத்திக்கிறேன். ஓகேங்க, நான் கேரேஜ் நிறுத்தி வச்சு இன்னும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். நான் பொசிஷனில் கரெக்டாக நிறுத்திக்கிறேன். இந்த தென்னை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓட்டுன மாதிரி வண்டி நிறுத்தினோம்னா சென்டராக வந்துடும். ஏன்னா கேரேஜ் வந்துட்டு ஆப்ரேட்டிங் வந்துட்டு ரைட் சைடில் நிறுத்திருக்கிறோம்ல, அதனால சென்டர் கரெக்டாக வரும். ஓகே டன். இந்த வரப்பு இருக்கு பார்த்தீங்களா, தென்னை மரத்து வரப்பு, அது வரைக்கும் இருந்தால் போதுன்னு சொன்னாப்புல. வெறும் 1.5 அடி ஆழம் போகுதுன்ட்டாங்க. வேலை கம்மியாக இருக்குது, பெரிய பைக்கிலே எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லைங்க, மண் தள்ளுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு மாற்றியாச்சுங்க. ஏன்னா வேலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு கம்மியாக தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். டைமிங் எல்லாம் சொல்ல முடியாது, மண் இருக்குல்ல, மண்ணுக்கு ஏற்ற மாதிரி வரும். அப்புறம் அந்த பெரியவர் கேட்டாப்புல உணவுக்கு படாத மாதிரி எவ்வளோ எடுக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டாப்புல.
உழவு மீன்ஸ் அவர் 5 கிலோ போட்டால் எப்படி ஒரு அடியாவது இறங்கும்னு நினைக்கிறேங்க. அதனால் 1.5 அடி பைப் லைன் சொட்டு நீர் பாசனம் போடுறவங்க வந்துட்டு ஒரு 1.5 அடி இருந்தால் போதும் அப்படின்னாங்க. 1.5 அடி ஆழம் இருந்தால் போதும் அப்படின்னாங்க. அப்போது எப்படி பார்த்தாலுமே கொஞ்சம் ஆழமாக போடுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இப்போ எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா சொட்டு நீருக்கு 1 அடி 1.5 அடி. ஏன்னா அவங்க பைப் வந்துட்டு சின்ன சின்ன பைப்பாக கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது அளவு வந்துட்டு கட் பண்ணி வச்சிடுறாங்க. அதனால் 1 அடி 1.5 அடி இதுக்கு கீழே வந்துட்டு வேண்டான்றாங்க. எல்லா காட்டிலையும் அதான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ஜேசிபி கண்டென்ட் வந்துட்டு போடாமல் இருந்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரியான டைமிங் கிடைக்க மாட்டேங்குது சகோஸ். என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல. நானும் மெயின்டைன் பண்ணணும், வீடியோஸ் எல்லாம் நிறைய போடணும் அப்படின்னு ஒரு எண்ணமெல்லாம் இருக்குது. பட் நமக்கு வந்துட்டு நடைமுறையில் வந்துட்டு சாத்தியப்படாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்டி முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போனோம்னு வைங்க, குழந்தையெல்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்களா, நமக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைமிங் வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது. மற்ற வீடியோஸ் வந்துட்டு இப்போது ஆக்சுவலாக கொஞ்சம் ஆழமாகவே எடுத்துகிட்டு இருக்கேன். 1.5 சொன்னாங்க, 2 அடி பக்கமாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா பெரியவர் சொன்னாப்புல, அவர் பார்த்தாலும் கொஞ்சம் பாவமாக இருக்குது, உழவுக்கு படாமல் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்குன்னு அப்படின்னு அப்படிங்களா. அதனால் கொஞ்சம் சேர்த்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிடுறேங்க. வீட்டுக்கு போனால் எடிட் பண்ணுறதுக்கு உண்டான டைம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைங்க. பகல் ஃபுல்லாக நம்ம வண்டிட்டு இருக்கோம், நைட் ஆனால் வீட்டுக்கு போனோம்னா டைம் கிடைக்கிறது இல்லை. அதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லைங்க. அதே போல் நம்ம தீவிரமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. சக்திவேல் ப்ரோ, அப்புறம் நிரஞ்சன் அணியா, அப்புறம் இன்னும் 4-5 பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிக்கிறேன். இப்போ டீசெண்டாக சொல்கிறது அப்படி தானே சொல்கிறாங்க எல்லாரும், அந்த மாதிரி. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க யூடியூப்பில். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 9 லட்சம் 9.5 லட்சம் மானியம் வந்துட்டு தரதா சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன கணக்கில் தராங்கன்ட்டு தான் ஒன்றும் புரியல. அது என்னன்னு சொல்லி விசாரிக்கணும். விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு டீட்டெயில் வந்துட்டு உங்களுக்கு சொல்லணும். ஆக்சுவலாக இது எப்படி எதுக்காக இப்படி வந்துட்டு மாந்திட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கட்டியாக இருக்கிறது வந்துட்டு சீக்கிரம் கரையுங்க. போட்டு நம்ம வரட்டுன்னு நேராக இழுத்துட்டே இருந்தோம்னாலும் அது வராது. வண்டிக்கு லோடு வாங்குவோம், அதுவும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு கரெக்டான ஆழமும் போகாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குத்தி விட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும். பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஈஸியாக வருதா. இவ்வளோதான் மேட்டர், ஈஸியாக வரும், அவ்வளோதான். லைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த ரெட் கலரில் அந்த பூம் லாக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது அந்த இடத்துல இருக்கு பாருங்க, அதை பார்த்து எடுங்க. அதுவும் முன்னாடி நீங்கள் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனோட சென்டர், இது ரெண்டும் நேராக இருக்கணும், பூமுக்கும் அதுக்கும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு லைன் நேராக வரும்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே மார்க்கும் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான், ஒரு நேர் கோட்டில் எடுத்துகிட்டு போகிறது தான். பாருங்க, நான் பர்ச்சேஸ் பண்ண பார்த்தீங்களா ஸ்விங்கில், அது இதுதான் காப்பேன். இந்த சென்டர் வந்துட்டு இந்த தென்னை மரம், 2 தென்னை மரம் இருக்கு பாருங்க, இந்த பக்கம் இந்த பக்கம். அதுக்கு சென்டரில் வந்துட்டு நான் இந்த சிவப்பு கலர் கோடு இந்த பூம் லாக் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சுட்டேன். வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் வந்துட்டு சென்டராக வரும். அதேமாரி கொஞ்சம் ஏதோ எக்கத்தப்பா போகிற மாதிரி இருந்ததுன்னா, கொஞ்சம் ஏதோ டைரக்ஷன் மாற்றணும்னா நீங்கள் ஸ்விங்கில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வண்டியை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நம்ம வீடியோஸ் வந்துட்டு எடிட் பண்ணுறது சிரமங்க. மற்ற இப்போ ஒரு சோசியல் கண்டென்ட் இந்த மாதிரி ஏதாவது பேசுகிறாங்கன்னு வைங்க, அது வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுகிறாங்கன்னு வைங்க, அது வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு அப்படி 4-5 மணி நேரம் உட்காந்து வண்டி ஓட்டுறதை வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு கரெக்டாக எடுக்கணும். எடுத்து முடிச்சுட்டு அந்த 4-5 மணி நேரம் பார்த்து எது கண்டென்ட் ஃபுல்ஃபில்லாக இருக்குது,
எது கண்டென்ட் வந்துட்டு புரியுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணணும், எடிட் பண்ணி. அதனால நமக்கு வந்துட்டு ஊருப்பட்ட டைம் பிடிக்கும். அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். பார்த்தீங்கன்னா லைன் வந்துட்டு நேர்கோட்டில் வருதுங்களா உங்களுக்கு? அவ்வளோதான், சிம்பிள். நிறைய பேர் பைப் லைன் எப்படி நேராக எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட பிரதர் கூட ஒரு 2 பேர் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு உண்டான என்னத்த சொல்கிறதுங்க, டைமிங் செட் ஆகலை. ஆக்சுவலாக இதில் பாதியிலே வீடியோ கட்டானலாம் ஆயிரும். சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குதுங்க. கேமராவுக்கு 2 பேட்டரி வாங்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நேராக இழுத்துக்கணும். லைன் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு லைனை பொசிஷன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு கொத்தி விடணும். அப்போ தான் லைன் கரெக்டாக வரும். நம்ம எடுத்தோடனே கொத்தணும்னு வைங்க, லைன் வந்துட்டு நேராக வராது, எக்கு தப்பாக போகும். இதே லைட்டாக கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கிறாங்க, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஓகே, அவ்வளோதான், டன். இப்போ வந்து லைன் நேராக வரும். கொஞ்சம் மழை பெய்யாதனால கொஞ்சம் எல்லாம் ஹார்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால கொத்தி விட்றோம். பாருங்க, கொத்தி விட்ற போது அப்படியே மண்ணெல்லாம் அப்படியே கல் மாதிரி கட்டாகி வருது பாருங்க. இது எப்படி போட்டு அங்கேருந்து அப்படியே பூமி ஸ்டிக்கும் க்ளோஸ் பண்ண மாதிரி இழுத்துட்டு வந்தோம்னாலும் வராது. கொஞ்சம் கொத்தி விட்டோம்னா ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் அள்ளி அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் நஞ்சு இருந்துச்சுன்னா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துக்கலாம். லைன் எப்படிங்க, ஓரளவுக்கு நேராக இருக்கா? அங்கேருந்து பாருங்க, அந்த லாஸ்ட்லேருந்து பாருங்க, நேராக இருக்கா? அதே போல் பார்த்தீங்கன்னா பக்கெட்டு ஃபுல்லாகவும் மண்ணும் வரும். நம்ம சரக்குன்னு நேராக இழுத்துக்கிட்டே இருந்தோம்னாலும் மண்ணும் வராது. வண்டிக்கே அழுத்திக்கிட்டே கிடக்கும். வண்டி லோடு வாங்கிட்டு இருக்கோம். எப்படி லைன் ஓரளவுக்கு நேராக வருதுங்களா? அந்த இடத்துல வேர் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த சைடு தென்னஞ்செடியெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாங்க. அந்த நேர் இந்த நேர் இல்லை, அந்த நேர் இந்த நேர் இல்லை. அப்படின்னா அந்த வயல் இருக்கிறது வந்துட்டு ஒரு நேரில் வந்துட்டு தென்னஞ்செடி வச்சுருக்காங்க, இந்த வயலில் வந்துட்டு கொஞ்சம் கிராஸாக வச்சுருக்காங்க. அதனால் அந்த வாய்க்காலிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பெண்டு தெரியும். மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரே நேர்கோட்டில் இருக்கா. ஒரு சில இடத்துல எல்லாம் கல் வந்ததுன்னு வைங்க, கொஞ்சம் புளி வந்துட்டு அகலமாக போகிற மாதிரி இருக்கும். போகிற மாதிரி இருக்கல, போகும். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நிதானமாக எடுத்துக்கலாம். மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. புளி அதாவது வாணி வந்துட்டு எப்படி நேராக இருக்கா, இல்லை எப்படி உங்களுக்கு வந்துட்டு ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்து விடாதீங்க. ஓகேங்களா? அப்பப்போ முன்னாடி வந்துட்டு நவுத்தும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் வீல. இந்த பக்கம் தென்னை மரம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் லைன் இப்படி கீறி விடுறோம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு பக்கெட்டு, அதுதான் மெயின் மேட்ரு. அதுதான் லைன் கரெக்டாக எடுத்துக்கணும். அந்த ஒரு பக்கெட் இழுக்கிறோம் பார்த்தீங்களா, அது கரெக்டாக வந்துருச்சுன்னா போதும். மற்ற 2வது பக்கெட்டெல்லாம் அதே நேர் வாட்டில் அது பாட்டுக்கு வந்துடும். இதில் வந்துட்டு சரளி கல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய உள்ளே இருக்குதா பாருங்க, தெரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு என்ன பிரச்சனைன்னா,
அது வந்துட்டு உள்ளே வந்துட்டு துளியை அகலப்படுத்திடும். வெறும் மண்ணாக இருந்தால் சடசடன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த மாதிரி கல் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். குழி கொஞ்சம் அந்த பக்கமெல்லாம் நேரம் வந்துருக்கு. சரி பாருங்கள், கொஞ்சம் அகலம் வந்துட்டு அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சரளி கல் வருது பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. சுண்ணாம்பு மண்ணா சுண்ணாம்பு கல்ல இதை சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆழம் போதும் இல்லைங்க. போதுமா, கம்மியாக எடுக்கட்டுமா? போதும் இல்லைங்க. அவங்க 1.5 அடி 1 அடி சொன்னாங்க. இப்போ 1.5 அடிக்கு பக்கமாக தான் எடுத்துருக்குறீங்க. படாது, உழவு ஓட்டினாலும் படாதுங்க. 1.5 அடிக்கு கொஞ்சம் சேர்த்து இருந்தாலும் கம்மியாக இருக்காதுங்க. போதும் இல்லைங்க. ஓகேங்க, நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரே மாதிரி போயிட்டே தான் இருக்கும். அவ்வளோதானே, போதும் இல்லைங்கப்பா. இந்த கல்லுங்களா? சரிங்க. ஓகேங்க, அவ்வளோதாங்க. வானியெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. சரிங்க சரிங்கப்பா. நான் அது வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இதை பார்த்துட்டு வந்துடுறேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போய் பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் லைனெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்த்தோன்னா அவ்வளோதாங்க லாஸ்ட்டு. இந்த சைடு ஃபுல்லாக எடுத்தாச்சு. லைனு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதுங்களா? அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டி ஷேப்பில் போட்டிருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இடையில வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாறை இருக்குது, அதனால் கொஞ்சம் லைனு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். பட் இடையில வேரெல்லாம் வந்து இடையில மாட்டிகிட்ருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நீ ஒரு இடத்துல நல்ல வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் மட்டும் மறந்துடாதீங்க. பக்கத்துலேயே ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று புதுசாக விட்டுருக்காங்க, அதையும் பண்ணிடுங்க. ஓகேங்க, இனி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். வெரி பாய், டேக் கேர். பார்த்து வண்டி ஓட்டுங்க.